10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான வரைபடங்கள். பயிற்சி 3இல் 15ல் வினா எண் 3 இன்னைக்கு பார்க்க போகிறோம். y சமம் 1/2 x, அதாவது y என்பது அரை x, xல் பாதி என்ற நேரிய சமன்பாட்டின் அல்லது சார்பின் வரைபடம் வரைக. விகித சம மாறிலியை அடையாளம் கண்டு அதனை வரைபடத்துடன் சரிபார்க்க. விகித சம மாறிலி கேட்டிருக்காங்க இல்லையா? எப்படி எழுதணும் அப்படின்னா y சமம் 1/2 x, அதாவது y 1/2ஆல பெருக்குனா x கிடைக்குது. அதனால விகித சம மாறிலி k சமம் 1/2ன்னு நம்ம எழுதுறோம். மேலும் x சமம் 9 எனில் y ஐ காண்க, y சமம் 7.5 எனில் x ஐ காண்க. நாம் இதுக்கு அட்டவணைப்படுவோம். அட்டவணையில் மேலே x போட்டுக்குங்க, கீழே y போட்டுக்குவோம். நமக்கு தெரியுது ஒய்ங்கிறது எக்ஸில் பாதி, அதாவது அரை எக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒய் சமம் அரை எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு நாம் 2 போட்டோன்னா அதில் பாதி தான் ஒய், அப்படின்னா 2ல் பாதி 1. அதே போல் எக்ஸுக்கு 4 போட்டோன்னா 4ல் பாதி 2, 6, 6ல் பாதி 3, 8, 8ல் பாதி 4, 10, 10ல் பாதி 5, 12, 12ல் பாதி 6. ஸோ அந்த y சமம் அரை எக்ஸுங்கிற இதை வச்சு தான் நாம் இந்த அட்டவணையை போட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? நாம் புள்ளிகள் எழுதுவோம். புள்ளிகள் 2,1, 2,1, 4,2, 6,3, 2,1, 4,2, 6,3, 8,4, 10,5, 12,6. இந்த அட்டவணையில் இருக்க இந்த எண்களை தான் நம்ம புள்ளி வடிவத்தில் எழுதியிருக்கோம். உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்போது இந்த வினாக்களுக்கு நம்மளால் விடையளிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். x சமம் 9 எனில் y சமம் என்னன்னு கேட்டிருக்காங்க. y நமக்கு எப்படி கிடைக்குது? எக்ஸில் பாதி இல்லையா? x 9 அப்படின்னா 9ல் பாதி தான் y. 9ல் பாதி 4.5 இல்லையா? 4.5 4.5 அப்படின்னு நாம் எடுத்துக்குவோம். ரெண்டாவது வினா பாருங்கள். ரெண்டாவது வினாவில் y சமம் 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. y 7.5 எனில் x என்ன? 7.5னா 7.5 இல்லையா? எக்ஸில் பாதி y, அப்போ y தெரியும்னா x வேணும்னா என்ன செய்யணும்? அதே போல் டபுள் பண்ணிக்கணும். அப்போ 7.5 போல் டபுள், 7.5 2ஆல் பெருக்கிக்கணும். 7.5 2ஆல் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். இதை நம்ம வரைபடத்தில் குறித்தும் பார்க்கலாம். இது வரைபடம். இதில் இது எக்ஸ் அச்சு, எக்ஸ் எக்ஸ் டேஷ் போட்டுக்கணும். இது ஒய் அச்சு, ஒய் ஒய் டேஷ் நாம் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம அட்டவணையில் எக்ஸுக்கு 2, 4, 6, 8, 10, 12 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஒய்க்கு 1, 2, 3, 4, 5, 6 இது மாதிரி தான் எண்கள் இருக்குது. அதனால் எக்ஸில் நாம் 1 1ஆகவும் போட்டுக்கலாம், 2 2ஆகவும் போட்டுக்கலாம். நீங்கள் 1 1ஆகவே போட்டுக்குங்க. பாருங்கள், எக்ஸ் அச்சு ஒய் அச்சில் எண்களை குறிச்சிட்டோம். இப்போ புள்ளிகளை குறிப்போம். முதல் புள்ளி 2,1, எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 1 இங்கே இருக்குது. 2,1, எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 2, 4,2, 4,2. அடுத்து 6,3, எக்ஸ் அச்சில் 6, ஒய் அச்சில் 3, புள்ளி இங்கே இருக்குது. 6,3. அடுத்த புள்ளி 8,4, 8 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. 8லேருந்து நேராக மேலே, 4லேருந்து சைடில் வந்தீங்கன்னா புள்ளி இங்கே இருக்கும். 8,4. எக்ஸ் அச்சில் 10, ஒய் அச்சில் 5, 10,5 புள்ளி இங்கே இருக்கும். அடுத்த புள்ளி 12,6, எக்ஸ் அச்சில் 12, ஒய் அச்சில் 6 புள்ளி இங்கே இருக்கும். 12,6 போதும். இந்த புள்ளிகளையெல்லாம் இணைத்து ஒரு நேர்கோடு வரைய போகிறோம். இந்த ஆதி புள்ளியிலிருந்து
2,1 4,2 6,3 8,12,6 வழியாக நாம் ஒரு கதிர் வரைகிறோம். பாருங்கள், இந்த புள்ளிகள் தெளிவாக தெரியுதை பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துல 2,1, இந்த இடத்துல 4,2 6,3 8,4 10,5 12,6 புள்ளிகள் உங்களுக்கு தெளிவாக தெரிகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட நாம் குறிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கிராஃபு. இதில் நமக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? பாருங்கள், கேள்வி என்ன? எக்ஸ் சமம் 9 எனில் ஒய்யை காண்க. எக்ஸ் அச்சுக்கு வரீங்க, 9 எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, இங்கே இருக்குது. 9லேருந்து நேராக ஒரு கோடு மேல் நோக்கி நீங்கள் வரைகிறீங்க. அது உங்களுடைய வரைபடத்தை எந்த இடத்துல தொடுதோ அந்த இடத்துல நாம் நிறுத்திக்கிறோம். நிறுத்திட்டு அந்த புள்ளியிலிருந்து இடது பக்கம் நோக்கி ஒரு கோடு வரைகிறோம். அது எங்கே தொடுதோ அதோட நிறுத்திக்கிறோம். பாருங்கள், எக்ஸ் சமம் 9 எனில் அது ஒய் அச்சை எங்கே தொடுதுன்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 5க்கும் நடுவில். அப்போ இந்த புள்ளி என்ன? 4.5. எக்ஸ் சமம் 9 எனில் ஒய்யை காண்க. இதுக்கு விடை என்ன? ஒய் சமம் 4.5. அடுத்து பாருங்கள், ஒய் சமம் 7.5 எனில் எக்ஸை காண்க. ஒய் அச்சில் 7.5 எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, இங்கே இருக்குது 7.5. பாருங்கள், 7.5லேருந்து நேராக ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோடு நம்ம வரைஞ்ச இந்த வரைபடத்தை எங்கே தொடுதோ அங்கே நிறுத்திக்கிறோம். அந்த புள்ளியிலிருந்து நேராக கீழ் நோக்கி ஒரு நேர்கோடு வரைகிறோம். அது எக்ஸ் அச்சை எங்கே தொடுதோ அதுதான் நமக்கான ஆன்சர் இல்லையா? ஸோ எக்ஸ் அச்சை எங்கே தொடுது? 15ங்கிற இடத்துல தொடுது. எக்ஸ் அச்சை 15ங்கிற இடத்துல தொடுது. அதனால் ஒய் சமம் 7.5 எனில் எக்ஸை காண்க அப்படிங்கிற வினாவுக்கு விடை எக்ஸ் சமம் 15. இப்போ இந்த கிராஃபுக்கான அளவு திட்டத்தை நாம் எழுதிக்கலாம். எப்போதுமே கிராஃப் வரைஞ்சதை நாம் என்ன செய்யணும்? அதுக்கு அளவு திட்டம் எழுதணும். பாருங்கள், எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம், ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் சமம் வரைக்கும் எல்லா கிராஃபுக்கும் ஒன்று தான். அடுத்து ரைட் சைடு எழுதுறது தான். எக்ஸ் அச்சில் ஒன்று ஒன்றா கூட்டி எழுதியிருக்கோம் இல்லையா? அதனால் இங்கே என்ன போடணும்? 1 அலகு. ஒய் அச்சில் என்ன செஞ்சுருக்கோம்? ஒன்று ஒன்றா தான் கூட்டி எழுதியிருக்கோம் இல்லையா? அதனால் இங்கேயும் 1 அலகு. மறுபடியும் ரீகால் பண்ணுவோம். கொடுத்துருக்கிற கணக்கில் ஒய் சமம் 1/2x இது மட்டும் தான் நமக்கு உதவும். அதாவது ஒய் எப்படி கிடைக்கும்னா எக்ஸில் பாதி. இதை வச்சு தான் அட்டவணை போட்டோம். மேலே எக்ஸ் போட்டுக்கிட்டோம், கீழே ஒய் போட்டுக்கிட்டோம். எக்ஸுக்கு ரெட்டை எண்களாக போட்டுக்கிட்டோம். அதில் பாதியை இங்கே நம்ம போட்டுக்கிட்டோம். 2னா 1, 4னா 2. அடுத்து இதிலேருந்து புள்ளிகள் எழுதிக்கிட்டோம். அடுத்து இந்த கேள்விகளுக்கு விடையவும் இங்கேருந்தே நம்ம எழுதிக்கிட்டோம். எக்ஸ் 9 என ஒய்ங்கிறது எக்ஸில் பாதி, அதனால் 4.5. ஒய் 7.5 எனில் எக்ஸுங்கிறது ஒய்யை போல் 2 மடங்கு. 7.5 அதாவது 7.5, அதில் 2 மடங்குனா 15. கிராஃப் போடுறோம். கிராஃப் போடும்போது நம்ம அட்டவணையில் 12 வரைக்கும் போட்டிருக்கோம் எக்ஸ் அச்சில். ஒய் அச்சில் நம்ம 6 வரைக்கும் தான் போட்டிருக்கோம். அதனால் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டோம். அடுத்து புள்ளிகளை எடுத்து குறிச்சிக்கிட்டோம். இங்கே குறிச்சிட்டு அதை சேர்த்து ஒரு நேர்கோடு வரைஞ்சிட்டு 2 கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம கணக்கில். அதுக்கு விடை எழுதுறதுக்காக எக்ஸ் சமம் 9 எனில் அப்படின்னா எக்ஸ் அச்சில் 9லேருந்து மேல் நோக்கி ஒரு கோடு, அது நம்ம படத்தை எங்கே தொடுதோ அங்கேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு கோடு, அது 4.5ல் தொடுது. அதனால் எக்ஸ் சமம் 9 எனில் ஒய் சமம் 4.5. அடுத்து ஒய் சமம் 7.5 எனில் எக்ஸ் என்ன? ஒய் அச்சில் 7.5லேருந்து நேராக ஒரு கோடு போடுறோம். அது நம்ம படத்தை எங்கே தொடுதோ அந்த இடத்துலேருந்து கீழே வரும். அது எங்கே வந்து நிற்குதோ அதுதான் விடை. ஒய் சமம் 7.5 எனில் எக்ஸ் சமம் 15ன்னு சொல்கிறோம். நன்றி மாணவர்கள்.